ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இவ்வளவு நாளாக ஒரு 7.5 சனி நடந்து உடல் நிலையிலையும் சரி, உங்களுடைய முயற்சிகளிலும் சரி, செலவுகளிலும் சரி, எடுத்த காரியங்களில் தடை, பேச்சில் தடை, சுபங்கள் நடக்காமல் தடை, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 2026 ஒரு பொன்னான ஆண்டாக வரப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. எடுத்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் 2026 மார்ச் 6ஆம் தேதி. அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சி, அதாவது கோவில் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி பார்த்தாலேயானால் 6/3/2025 இருக்குது, 26 வருது. அதனால் மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரப்போகிறது. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2.5-3 வருஷம் அங்கே இருக்க போகிறார். அது தவிர பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணுக்கால், முட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போகிறதுனால எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வரார். திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு, கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். எப்போதுலேருந்து மே 26, 2026, அதாவது ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு, முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் சிறந்த ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் மகர ராசிக்காரர்கள் இந்த களிமண், கருநில மண், தாறு அந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய வேலை செய்பவர்கள், அதை தவிர பார்த்தோன்னா அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள். ஏன்னா சனி போராளிகளை உருவாக்கக்கூடியவர். அதை தவிர உங்களை அதாவது உங்களை ஃபாலோ பண்ணணும்னா சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் எப்பொழுதுமே சனி ரொம்ப ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும், திக்பலம் பெற்று இருந்தாலும், அவர் சனியை உங்களை ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு உதாரண புருஷராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ் எல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய வெற்றியை பார்த்து பிரமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது. அதாவது உங்களுடைய வெற்றியை பார்த்து அடுத்தவர்கள் பிரமிக்கக்கூடும், அந்த அளவுக்கு வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் பார்த்தோம்னா பணம் நிச்சயமாக ஆறாக ஓடும். அது தண்ணி எப்போவுமே அது உள்ள தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் குடித்தது போகவும் ஆறில் தண்ணி ஓடிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான
நிலைமை உங்களுக்கு மிகவும் அதிகமான பணவரத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் இதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் வர்றார். அதாவது 11ஆம் மாதத்துக்கு, வருஷ கடைசியில் 11ஆம் மாதத்துக்கு வர்றார். அதனால் அபரிமிதமான எண்ணங்களில் பார்த்தீங்களேனால் எதெல்லாம் சாதிக்கணுன்றதே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இலக்கை வைத்து கொண்டு செல்லக்கூடிய மாமனிதராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தேனால் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்க போகிறார். அதனால் உங்களுடைய சுகங்கள், அதாவது நல்ல தூக்கம் வரக்கூடிய நல்ல சுகங்கள், நல்ல நிம்மதியான உறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் பணவரவுக்கு பஞ்சமில்லாத காலகட்டமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாமே சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 7.5 சனி முடியறது, பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் வந்தாச்சு. திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே திருமணம் வாய்க்கக்கூடும். அது தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். இளைய சகோதரரோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்களும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நல்ல தூக்கம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அபரிமிதமான எண்ணெய் அலைகள் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அத்தனையும் சுகமாக நிச்சயமாக வெற்றி பெறும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் இந்த திருநெல்வேலி பக்கத்தில் பெரியகுளம் சோரநாத பெருமாள் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சனி பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய ஆலயம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரும். நீல கலர் பட்டாடை அந்த சோரநாத பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும்.